ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஆடி கூழ் தான் காய்ச்ச போகிறேன். என்னடா ஆடி மாதத்துக்கு நிறைய நாள் இருக்குது, ஆடி பிறக்கிறதுக்கு இப்போ காய்ச்சாலும் நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ இன்றைக்கு ஆடி கூழ் காய்ச்சி குடிக்கணும் போல இருந்துச்சு நண்பர்களே. அதெல்லாம் இன்றைக்கு ஆடி கூழ் காய்ச்சி குடிக்க போகிறேன். ஆடி பிறப்பு வரும்போது நீங்களும் காய்ச்ச தெரியாதார்கள் இதை பார்த்து காய்ச்சிக்கொள்ளுங்க, சரியா? இப்போ வாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆடி கூழ் செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இந்த ஆடிக்கூழ் வீடியோ நான் ஏற்கனவே 2 தரத்துக்கிட்ட போட்டிருக்கேன். இப்போயும் நான் செய்யக்க உங்களோட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பார்த்து இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, சரியா? வாங்க, இப்போ ஆடிக்கூழுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துருக்காங்க. பயறு, ஏலக்காய், இது மிளகு, சீரகத்தை வறுத்துட்டு அரைக்கணும், உளுத்தம்மா, பனங்கட்டி குட்டான் எடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி 2 எடுத்துருக்கிறேன். தேங்காய் சொட்டு, இங்கெல்லாம் அரிசி ஊற வச்சுருக்கிறேன், சிவத்த பச்சை அரிசி 2 மணித்தியாலும் இதை கழுவி அரைச்சி எடுக்க வேண்டியதான். தேங்காய் பால் 1ஆம் பால் 2ஆம் பால். இப்போ இந்த அரிசி ஊற வச்சுருக்கிற அரிசியை கழுவி எடுத்துக்கொண்டு வரேன். இப்போ கழுவி கொண்டு வந்தாச்சு, இதை அரைச்சி எடுப்போம். நாங்கள் அப்பத்துக்கு ஊற வச்சு அரைக்கிற மாதிரி தான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இனி இதை அரைச்செடுப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ பாருங்க, அரிசி எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரிச்சு எடுத்தாச்சு. இங்கெல்லாம் பயறு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக. இதை வந்து வறுத்தெடுப்பேன். பயறு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் எவ்வளோ கூழ் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நான் இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இவ்வளோ மண்டா ஒரு எவ்வளோ ஒரு 50-60 கிராம் மாதிரி வருமானு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, பயரை இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. இன்றைக்கு வந்து நான் இந்த ஒடியல் கூழ் இந்த மண்பானையெல்லாம் செய்ய போகிறேன், சரியா? இந்த வறுத்த பயரை இதில் சேர்ப்பேன். இப்போ பயருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்போம் அவிய விடுறதுக்கு. எல்லாம் போதும். இதோட ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை மூடிட்டு இந்த அடுப்பில் தான் வைக்க போகிறேன் நான் வீரத்துக்கு. பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து பயறு அவியட்டு. இதில் மிளகும் சீரகம் எடுத்துருக்கிறேன். இதை வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க, வறுபட்டுட்டு சீரகம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வெடித்து வருது, சத்தம் கேட்குதா? இப்போ இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு இதில் போட்டுட்டு இந்த பட்டை அரைச்சி எடுக்கணும். இவ்வளோத்தையும் நான் சேர்க்க போகிறதில்ல. இதை அரைச்சி வச்சா நீங்கள் பைத்தம் உருண்டைக்கு சேர்க்கலாம், கூழுக்கு சேர்க்கலாம், அந்த மாதிரி தான். இப்போ இதில் வந்து என்ன செய்ய போகிறேன்டா, இங்கெல்லாம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த சர்க்கரையை வந்து கரைச்சி எடுக்க போகிறேன். நார்மலாக நான் மற்ற சர்க்கரை தான் எடுக்கிறேன் நான் நண்பர்களே. இந்த சதுரமாக வரும் அதுதான் கூடுதலாக எடுக்கிறேன் நான் இன்றைக்கு இந்த சர்க்கரை. அப்போ அதால் இந்த தூசிகள் ஏதாவது இருந்தாலும் ஒருக்கா தண்ணி கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுத்து வடித்து விடுவோம், சரிங்களா? இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி தும்புகள் வரும் இல்லை, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தேவையில்லை. இதையும் வட்டி எடுப்போம். பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, இதுக்குள்ளே இந்த ஓலியோல் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுக்கலாம், உடைச்சி எடுக்கலாம். கொஞ்சம் கணக்காக தண்ணி விட்டு இதை வந்து இந்த கரைச்சி எடுப்போம். இப்போ இதில் வந்து அரிசி மாவு இருக்குது தானே, இதில் கொஞ்சத்தை எடுப்போம். இந்த ஊற வச்சு அரைச்சி எடுத்த அரிசி மாவு கொஞ்சம், இதோட உளுத்தம்மா கொஞ்சம், இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் அந்த இடியப்பத்துக்கு குழைப்போம் அந்த மாதிரி குழைச்செடுக்கணும். ஒரு அடியாக ஊற்றாமல் பார்த்து கணக்காக. பார்த்தீங்களா, இவ்வளோ மூத்தவே இவ்வளோத்துக்கு வந்துட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குழச்சி விட்டாச்சு.
இனி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கணக்காக ஆக பெருசும் இல்லாமல் இந்த மாதிரி இப்படி உருண்டை பிடிச்சி எடுப்போம். இங்கே பாருங்க, இந்த இது கரைஞ்சிட்டு சர்க்கரையாக என்ன பனங்கட்டி குட்டான், சர்க்கரை இல்லை பனங்கட்டி குட்டான் நண்பர்களே, மாறி சொல்லிட்டேன் நான். இது வந்து பனங்கட்டி குட்டான், அது கரைஞ்சிட்டு இது வந்து உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நாங்கள் இதில் சேர்ப்போம். பார்த்திங்களா, இப்போ பயிர் அவிஞ்சு வருது. கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஆகலும் போட்டு கிளறக்கூடாது. இப்போ இதை மூடி விடுவோம் ஒரு 3 நிமிஷம். அப்படி இதை நல்லா அவியட்டும். இப்போ இந்த பனங்கட்டி குட்டான வடிச்செடுப்போம். இங்கே பார்த்திங்களா ஓலை எல்லாம் போகுது. வேறுங்க இது பார்த்திங்களா, இந்த தூசி தும்புகளுக்காக தான் நான் இப்படி வடிச்செடுக்கிறேன். அப்படி இல்லை நல்ல பனங்கட்டி குட்டான அந்த சதுரமாக வரும் அதுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே சேர்க்கலாம். இதோட மிச்சம் இருக்கிற உளுத்தம்மா அரிசிமா ரெண்டையும் சேர்த்துட்டு தேங்காய் பாலை விட்டு கரைச்சி எடுக்கணும். இது வந்து முதலாம் பால், இதோட 2ஆம் பால், 3ஆம் பால் விட்டு இந்த வடிவாக கட்டிப்படாமல் கரைச்சி எடுக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இதை கரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க, இல்லைங்களா கொஞ்சம் வருதா, இது இல்லை பார்த்தீங்களா அவிஞ்சு வருது. இனி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் அரிசிமா உளுத்தம்மா எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் தானே, தேங்காய் பாலில் கலந்து வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். இதோட எங்கால இதையும் பனங்கட்டி குட்டானே முறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்க்குறேன். இது கூட இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. காணாடிக்கு சீனியும் சேர்க்கலாம். இதோட எங்கால ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். அதுக்கு பிறகு இது சீரகமும் மிளகும் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதுலேயும் சேர்க்குறேன். கணக்காக கணக்கு சேர்க்கக்கூடாது, பார்த்து சேருங்க. இப்போ கலந்து விடுவோம். இப்போ குதிரையில் வந்தாச்சு, அப்பான உயரம் தெரியுது எனக்கு. இப்போ பாருங்க கூழ் சூப்பராக ரெடி ஆகுது, ஆடிக்கூழ் பார்த்திங்களா. இனி இதுக்கு வந்து தேங்காய் சொட்டு போடுவோம், போட்டு கலந்துடுவோம். இப்போ இனி ஒரு கொதிச்சோன்னு இறக்க வேண்டியா. இப்போ பாருங்க சூப்பராக கூழ் ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா, இப்படி கொதிச்சு வருதுன்ட்டு. இப்படியே கலந்து கொண்டே இருக்கணும். ஆக இறுக்கி கலந்தோம்னா அந்த உருண்டைகளெல்லாம் உடைஞ்சிரும், அதெல்லாம் பார்த்து கணக்காக கலக்கணும். சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா. ஆடிக்கூழ் ரெடி, ஓடி வாங்கோ. ஆடிக்கூழ் குடிக்க ஆடி ஆடி ஓடி வாங்கோ நண்பர்களே. இப்போ அடுப்பை நிப்பாட்டுவோம். அடுப்பை நிப்பாட்டுறேன்ட்டு நான் இங்கே கூட்டுறேன். இங்கே பாருங்க இப்படி வருதுண்டு. இப்படி இருக்கணும். இப்போ இறக்குவோம். பாருங்கோ பாருங்கோ சாமி, கூழ் ரெடி. இன்றைக்கு வந்து நான் அந்த சதுர சக்கரை போட இல்லை, அதெல்லாம் இந்த கலர் இந்த கலரில் வந்திருக்கு. அந்த சதுரமாக இருக்குது நண்பர்களே, அந்த சக்கரை போட்டால் நல்ல ஒரு கருப்பு கலருக்கு வரும். இப்போ வாங்க கூழ் குடிக்கலாம். சுடுதான் பரவாயில்ல, வாங்க வாங்க. எப்படி இருக்கு அழகு தம்பி? கணக்கு ஊத்துறணும். நல்லா இருக்கு நண்பர்களே, உங்களுக்கு பிடிக்குமா? இதுக்கு மேலால் தேங்காய் சொட்டு 1-2 போட்டுடுவோம். வடிவுக்கு நல்லா இருக்கு, பட் உள்ளுக்கும் போட்டிருக்கிறேன். இப்போ சும்மா கூழ் ரெடி, வாங்க குடிக்கலாம் குடிக்கலாம். ஆருங்க சுடுவரியா. ஃபேனுக்கு ஆற வச்சு தான் வந்தேன். நல்லா இருக்கு நண்பர்களே. உருண்டை எல்லாம் பாருங்க கொஞ்சம். சூப்பராக இருக்கும்.
அவசரப்பட்டு அடியில் அள்ளி விட்டு கரண்டியால் சுட்டுட்டு மேலால் நல்லா ஆறிட்டு செம்மையாக இருக்கும். பயறு எல்லாம் கடிவிட சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க. இங்கே தேங்காய் சொட்டு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும். தேங்காய் சொட்டு இது அந்த உருண்டையெல்லாம் சேர்த்து இப்படி சாப்பிட்டு பாருங்க. உண்மையாகும். பார்த்தீங்களா, ஆடிக்குள்ளாண்ட யாருக்கு தான் பிடிக்காதுங்க. ஆனால் சுடுவது நண்பர்களே, சட்டியான சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆரஞ்சுன்னா இன்னும் அந்த மாதிரி அடித்து கொள்ளுதலாம். ஆடிப்பிறப்புக்கு பார்த்திக்கண்டா எல்லோரும் காய்ச்சிவிட்டோம் ஆடிக்கூழ். நான் இப்போவே போடுறேன், நீங்கள் பார்த்து செய்யுங்க சரியா. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நண்பர்களே, 2 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். இதையும் பார்த்து செய்யுங்க. சரியா சுடுவது இங்கே இப்படி இப்படி திலாவி திலாவி தான் குடிக்கணும். செம சூடுங்க, இல்லை கணக்கான பதத்தில் இருக்குது, வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ஆடிப்பிறப்புண்டா எல்லாருமே செய்யணும். ஆடிப்பிறப்பு அண்டு தான் செய்யணும் மட்டும் இல்லை, ஆசைப்படுறனால செஞ்சு சாப்பிட வேண்டிய. எனக்கு உண்மைக்கு முன்னே கொஞ்சம் குடிக்கணும் போல இருந்துச்சு. காரு சாருமா நல்லா அந்த மிளகு சின்ன சீரமெல்லாம் போட்டிருக்கோம் தானே, அதில் ஒரு உரைப்பு வரும், பனங்கட்டி குட்டாண்ட இனிப்பு வரும், செமையாக இருக்கும். அந்த உளுத்தம்மா அரிசிமாலாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி குடிக்கணும் போல இருந்தால் செமையாக செஞ்சு குடிச்சாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சரிடா, சூப்பராக இருக்குது.